ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சமைக்கலாம் சுவைக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லார் வீட்டுக்குமே ரொம்பவே அவசியமாக தேவைப்படுற ரசப்பொடி தான். எங்களுக்கு பர்சனலாக தெரிஞ்ச ஒரு ஹோட்டல் மாஸ்டர் கிட்டேருந்து கேட்டு ஹோட்டலில் எப்படி ரசப்பொடியாக இருப்பாங்களோ அதே அளவுகளோட கூடவே சின்ன சின்ன டிப்ஸையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி கூடவே இருக்க பெல்லையும் அடிச்சிருங்க. அதில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரசப்பொடி அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் அளவுகளோட பார்த்துடலாம். 1 கப் தனியா, இது 200 கிராம் அளவு. எந்த கப்பால் தனியா அளக்கிறோமோ அதே கப்பாலே மீதி எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கணும். 1/2 கப் துவரம் பருப்பு, 1/2 கப் மிளகு, 1 கப் காய்ஞ்ச மிளகா, கூடவே 1/4 கப் அளவுக்கு ஜீரகம், இது ஒரு 75 கிராம் இருக்கும். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். வெந்தயம் கம்மியான அளவு எடுத்தால் போதும். இந்த அளவுகள் எல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுகள் எல்லாம் கிராம் கணக்குலையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய கப் அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பொருட்களையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு தனியா, இது 200 கிராம் அளவு. இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு தனியா நல்லா வறுப்பட்டு வாசம் லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போ அது வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். ஒவ்வொரு பொருட்கள் வறுப்படுறதுக்கு வேறு வேறு டைமிங் எடுத்துக்கும், அதனால் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. தனியா நல்லா வறுபட்டுச்சு. இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே கடாயிலே 1/2 கப் துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு நல்லா செவக்க வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. துவரம் பருப்போட பச்சை வாசனை இருக்கக்கூடாது. துவரம் பருப்பு சேர்க்கறதுனால நம்மளோட ரசம் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அடுத்ததான் மிளகு 1/2 கப் சேர்த்துக்கலாம். மிளகு எப்பவுமே கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் ரசத்தோட வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மிளகு பாதி வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 1/4 கப் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சீக்கிரமாக வறுப்பட்டுரும், அதனால மிளகு பாதி வறுப்பட்டதுமே சேர்த்துக்கோங்க. இது எல்லா பொருட்களும் வறுக்கும் போது அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வறுப்படும், கரிஞ்சு போகாது பொருட்கள் எல்லாமே. மிளகு ஜீரகம் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இது வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்க அளவுகளுக்கு 2 ஸ்பூன் வெந்தயம் போதுமான அளவு. வெந்தயம் கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை கழுவி நல்லா துணி வச்சு தொடச்சிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கருவேப்பிலை வறுப்படாமல் வெந்துடும். கருவேப்பிலை வறுப்படாமல் வெந்துருச்சுன்னா நம்ம ரசப்பொடி ரொம்ப நாளுக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. வெந்தயம் கருவேப்பிலை ரெண்டுமே நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இது வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக 2 பீஸ் அளவுக்கு கட்டி பெருங்காயம் வறுத்துக்கலாம். நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்க்கறதா இருந்தால் வறுக்க தேவையில்ல. கட்டி பெருங்காயனால கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். பெருங்காயம் எப்படி வறுப்பட்டுச்சுன்னு கண்டுபிடிக்கணும்னா, பெருங்காயம் நல்லா கலர் மாதிரி பாருங்கள், ப்ரௌன் கலர்லேருந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் ஆகிடும். அப்போனா வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். 1 கப் அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். அப்போ தான் காஞ்ச மிளகாயோட நெறி வராமல் இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துருக்க மிளகாயோட அளவுக்கு ரசப்பொடி நார்மல் காரமாக இருக்கும். நீங்கள் நிறைய காரம் சேர்த்துப்பீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். கூடவே மிளகு கூட அதிகம் சேர்த்துக்கலாம். அப்போ அதுவும் இன்னும் வாசமாக இருக்கும். எப்பவுமே ரசப்பொடிக்கு மிளகாயோட காரத்தை விட குறுமிளகோட காரத்தை அதிகப்படுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா கொடுக்கறதுக்கு கூட வசதியாக இருக்கும். மிளகாயும் நல்லா வறுப்பட்டுச்சு. வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்க, தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ நம்ம ரசம் வைக்கும் போது மஞ்சத்தூள் தேவை இருக்காது. அதே போல் கருவேப்பிலை அளவு கூட நிறைய சேர்த்துக்கோங்க. சில சமயங்களில் நம்ம ரசம் வைக்கும் போது வீட்டில் கொஞ்சமாக தான் கருவேப்பிலை இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் நம்ம இதுலேயே நிறைய போட்டு அரைச்சிருக்கனால ரசம் ரொம்பவே வாசமாக இருக்கும். எல்லா பொருட்களும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வறுத்து வச்ச எல்லா பொருட்களையும் அரைச்சிட்டு இது மாதிரி ஒரு கடாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா மசாலாவும் ஈவனாக மிக்ஸ் ஆகும். நம்ம அரைச்ச ரசப்பொடியோட அளவு திட்டத்திட்ட 1/2 கிலோ அளவுக்கு வரும். இது தாராளமாக 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரசம் வைக்கிறதா இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இந்த ரசப்பொடி போட்டால் போதும். ரொம்பவே வாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரசப்பொடி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதவிதமாக வித்தியாசமாக சுவைக்கலாம்.